ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நேச்சர். நேச்சர்னால் உங்களுக்கு தெரிஞ்சது அதிகமாக பார்த்தீங்கன்னா இயற்கை தான் சொல்லுவீங்க அதிக பேர். ஸோ அதனால் நேச்சர்ன்றது நான் இந்த இயற்கையை மீன் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி வரப்போகிறலாம் ஒரு நேச்சர்ன்றப்ப அதோட இயல்பு மற்றும் தன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். இயல்பு மற்றும் தன்மைன்னு பார்க்கும்போது வந்துன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா தனிச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றினோட தனிச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எடுத்துப்போம். வாட்டரோட இயல்பு பார்க்குறப்ப நேச்சர்னு பார்க்குறப்ப அது வந்து திரவமாக இருக்கும். ஓகேங்களா? கல்லுன்றப்போ ஒரு கல் நல்லா திடமாக நல்லா கட்டியாக இருக்கும். ஆனால் தண்ணின்றது தண்ணியெலாம் இப்போ கீழே நம்ம ஊற்றிட்டோம்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கல்லுன்னா நம்ம போட்டோம்னா அது ஒரே இடத்துல தான் நிற்கும். ஸோ அதோட தான் திரவம்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி உயிரினங்களோட இன்றியமையாதவையாக இருக்குது தண்ணி. ஓகேங்களா? நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணுற ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? ஒரு அன்றாட வாழ்வில் ஒரு நீடடாக இருக்குது, ரொம்ப மஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இதான் நேச்சர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பொருளோட இயல்பு மற்றும் தன்மை. இயல்புனாலும் தன்மைனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேச்சர்னால் நீங்கள் இயற்கையை ஞாபகம் வச்சுக்காதீங்க, அதோடைய தன்மையை சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பொறுத்து நம்ம பாடத்தை பிரிவுக்கு வந்து நேச்சர்னால் தன்மை மற்றும் இயல்பு அப்படி சொல்லுவோம். மற்றபடி நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது நேச்சர்னால் இயற்கை. ஓகேங்களா? ஸோ இதுதான்.